Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now ungas Thannambikkai cell cycle and cell division chapter la part 2 video la M phase mitosis பத்தி படிக்கலாம். Okay, this is the most dramatic period. Dramatic period na எக்கச்சக்கமான changes, கண்ணா பின்னா changes நடக்க போகுதுங்க of the cell cycle involving a major recognition of virtually all components. Chromosome பார்க்கலாம், cell organelles பார்க்கலாம், எல்லாமே எல்லா ஆர்கனல்ஸ் எல்லா components of the cell எல்லாமே நம்மளால தெளிவா பார்க்க முடியும். Since the number of chromosome in the parent and progeny cells is the same, it also called as equational division. இங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு செல் இந்த மாதிரி இருக்கு, இதை வந்து நம்ம parental cell அப்படின்னு சொல்றோம். இந்த parental cell டிவைட் ஆகி ரெண்டு செல்லை ஃபார்ம் பண்ணுது. இந்த செல்லில் 46 குரோமோசோம் இருந்தால் இந்த டாட்டர் செல்ஸ்லையும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ பேரண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற செல்ஸை டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாட்டர் செல்ஸ் அப்படிம்போம். ஸோ பேரண்ட் செல்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது, சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் டாட்டர் செல்ஸ்லையும் இருக்குது. எத்தனை செல்ஸ் வருதோ அத்தனை செல்ஸில், ரெண்டு செல்ஸ்னால் ரெண்டு செல்ஸ்லையும் இருக்குது. ஸோ டிவிஷன் நடக்கும்போது நம்பர் ஆஃப் குரோமோசோம் குறையில. ஸோ இட் இஸ் கால்டு ஈக்குவேஷனல் டிவிஷன். எது மைட்டாசிஸ். எம் இங்கே வந்து எம்ங்கிறது மைட்டாசிஸை சொல்லுது. ஸோ ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு நம்ம யாருக்கு இன்னொரு பேர் கொடுக்குறோம்னா மைட்டாசிஸ். டோன்ட் ஃபர்கெட், இது நீட்டில் கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், தோ for convenience mitosis has been divided into 4 stages. mitosis 4 ஸ்டேஜா நம்ம கன்வீனியன்ஸ்க்காக பிரிச்சிருந்தாலும் கூட of nuclear division karyokinesis. It is very essential to understand that cell division is a progressive process, developmental process. அப்படியே போய்கிட்டே இருக்குது. And very clear cut lines cannot be drawn between various stages. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கும் இன்னொரு ஸ்டேஜுக்கு இடையில எக்ஸாக்டாக இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம வசதிக்காக 4 ஸ்டேஜஸாக மைட்டாசிஸை பிரித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. கேரியோகைனசிஸ் இன்வால்வ்ஸ் ஃபாலோயிங் 4 ஸ்டேஜஸ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். கேரியோகைனசிஸ்னால் என்ன? கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூக்ளியர் டிவிஷன் தான் கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறது, ஒரு செல்லுக்குள்ளே இருக்க ஒரு நியூக்ளியஸ் ரெண்டு செல் நியூக்ளியஸாக டிவைட் ஆகிறதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஷார்ட்கட்டுக்கு PM at நியூ டெல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிரைம் மினிஸ்டர் அட் நியூ டெல்லி, தமிழ்நாடு எங்கே வேணால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் அட் நியூ டெல்லி. PMAT, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். இதில் ஒவ்வொரு ஃபேஸாக இப்போ நம்ம படிக்க போகிறோம். ப்ரோஃபேஸ்னா என்ன? ப்ரோஃபேஸ் which is the first stage of karyokinesis. karyokinesisனா என்னங்க? நியூக்ளியர் டிவிஷன். கேரியோ அப்படின்னா நியூக்ளியர், கைனசிஸ்னா டிவிஷன் of mitosis follows the S and G2 phases. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன சார் இதுக்கு மீனிங்? we should understand it. ஏன்னா இந்த மாதிரி லைன் எல்லாம் பிடிச்சி தான் நீட்டில் கொஷினை கேட்பான், ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி. இப்போ பாருங்க, இப்போது மைட்டாசிஸை 4 ஃபேஸாக பிரிக்கிறோம் இல்லையா? ஷார்ட்கட்டாக எழுதிடுறேன். என்னென்ன? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். இந்த ப்ரோஃபேஸ், இந்த இடத்துல பாருங்கள், ப்ரோஃபேஸ் which is the first stage of karyokinesis. karyokinesisனா மைட்டாசிஸ் தான், அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ரோஃபேஸ். ஓகே, ஃபாலோஸ் த S and G2 ஃபேஸ். மைட்டாசிஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸை 3ஆக பிரிக்கிறோம். என்னென்ன? G1 கேப் 1, S ஃபேஸ், G2 ஃபேஸ். இந்த S and G2 ஃபேஸை ஃபாலோ பண்ணி இந்த ப்ரோஃபேஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் G2 மட்டும் சொல்லலாம்ல, S ஃபேஸையும் ஏன் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இங்கே கேள்வி கேட்பீங்க. S ஃபேஸில் தான் நமக்கு DNA ரெப்ளிகேட் ஆகுது. DNA ரெப்ளிகேட் ஆகலைன்னா செல் டிவிஷன் ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாது. அதனால தான் இவங்க S and G2ன்னு சொல்கிறாங்க. S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸை அதுக்கடுத்து ப்ரோஃபேஸ் வருது அப்படின்னு. ஓகேங்களா? ஃபேஸஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் யாரு? S and G2 phases of interface. இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ரோஃபேஸ் வராருங்கிறாங்க. In the S and G2 phase, the new DNA molecules formed are not distinct but intertwined. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, S phase, G2 phase, இந்த இன்டர்ஃபேஸில் S phase, G2 phase இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு DNA மாலிக்யூல் கிளியராக இருக்காது. டிஸ்டிங்க்ட்னா தனியாக தெரியாது. ஜஸ்ட் ஒரு செல்லு இப்படி இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே டிஎன்ஏ எப்படி தெரியுமா? இந்த மாதிரி, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வலைப்பின்னல் மாதிரி, இன்டர்வைண்ட் அப்படின்னா வலைப்பின்னல் மாதிரி
கலாமுலான்னு பின்னி பிணைஞ்சு கிடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வைண்ட் ப்ரோஃபேஸ் இஸ் மார்க்டு பை த இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல். குரோமோசோமல் மெட்டீரியல்ங்கிறது நத்திங் பட் டிஎன்ஏ தான், அது கண்டென்ஸ் ஆகுது, சுருங்குது அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், த குரோமோசோமல் மெட்டீரியல் பிகம்ஸ் untangled. Untangledனா இன்டர்வைன்டு தான் tangled. இன்டர்வைன் அப்படின்னா tangled, பின்னி பிணைஞ்சி கிடக்குதுன்னு அர்த்தம், tangled. அப்போ அன்டேங்கிள்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அந்த முடிச்சா பின்னல் பிசகலாக இருந்ததெல்லாம் அப்படியே கிளியராக தெளிவாக நேராகுது, சிக்கல் களையுது, சிக்கல் விலகுது அப்படின்னு அர்த்தம் அன்டேங்கிள்னா. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் குரோமாட்டின் கண்டென்சேஷன். குரோமாட்டின் கண்டென்சேஷனுங்கிறது, குரோமாட்டின் அப்படிங்கிறது டிஎன்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன், அவ்வளோதான். டிஎன்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீனை தான் நீங்கள் வந்து குரோமாட்டின் அப்படிமோ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அதெல்லாம் படிச்சிருப்போம், அதுதான். ஸோ ஃபிகர் 10.2ல பார்த்துக்கலாம். த சென்ட்ரோசோம் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரோசோம், சோம்னா ஆர்கனல். இந்த இடத்துல சென்ட்ரோசோம்ங்கிற ஆர்கனல் வந்து அனிமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். அது எங்கே டிவைட் ஆகும்னா எஸ் ஃபேஸில் டிவைட் ஆகும். எஸ் ஃபேஸ்லேயே டிவைட் ஆகிடும். இன்டர்ஃபேஸில் சிந்தசிஸ் ஃபேஸ்லேயே டிவைட் ஆகிடும். The centrosome, which had undergone duplication during S phase of interphase, now begins to move towards opposite poles. ஒரு செல் இப்படி இருக்குன்னா அனிமல் செல்லில் மட்டும்தான் அது இருக்கும், அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். சென்ட்ரோசோம் டிவைட் ஆயிடுச்சுன்னா ஒரு சென்ட்ரோசோம் இந்த போலுக்கு போது, இன்னொரு சென்ட்ரோசோம் இங்கே வருது. இங்கே நியூக்ளியஸில் டிஎன்ஏ கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிக்குது. டிஎன்ஏ கண்டென்சேஷன் இந்த மாதிரி கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிக்குது. கண்டென்சேஷன்னா என்ன அர்த்தம்னா அப்படியே பின்னி பிணைஞ்சு சுருங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி. The completion of prophase can thus be marked by following characteristics event. இந்த ஈவெண்ட்ஸில் இருந்து நீட்டில் கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத இதில் திருப்பியும் ரத்தின சுருக்கமாக கொடுத்துருவாங்க. அப்படி ஒன்றும் சுருக்கமாக இல்லையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. குரோமோசோமல் மெட்டீரியல் கண்டென்சஸ், சுருங்குது, டு ஃபார்ம் காம்பேக்ட் மைட்டாட்டிக் குரோமோசோம்ஸ். மைட்டாசிஸ்க்குன்னு இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், டிவைட் ஆகாத செல்லில் குரோமோசோம் இருக்குமா? இருக்காது, டிஎன்ஏ தான் இருக்கும். அந்த டிஎன்ஏவை பேக் பண்ணிட்டா அதுக்கு பேர் குரோமோசோம், அவ்வளவுதான். டிஎன்ஏவை ஒரு பேக்குக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அது என்னதான பேகு? புரோட்டீனாலான ஒரு பேக். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் துணிமணிலாம் கண்ணா பின்னான்னு செதறி கிடக்கு, அது வந்து டிஎன்ஏ. அதெல்லாம் ஒரு 4 ஊருக்கு போகிறோங்கிறதுனால 4 பேக்கில் பேக் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு பேக்குள்ளேயும் என்ன இருக்குது? உங்கள் ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை தானே பேக்குள்ளே வைக்கிறீங்க. அந்த பேக்காக மாறிடுச்சுன்னா குரோமோசோம். பேக்கில் விட்டு வெளியே எடுத்தால் டிஎன்ஏ, கலாமுலான்னு கழிச்சு போட்டால் டிஎன்ஏ, அடுக்கி வச்சா குரோமோசோம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது பேக்குள்ளே வச்சிங்கன்னா குரோமோசோம். ஸோ குரோமோசோம் வந்து செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். செல் டிவைட் ஆகாமல் நார்மலாக செல் இருக்கும்போது அந்த செல்லில் டிஎன்ஏ தான் இருக்கும், களைச்சி போட்ட மாதிரி தான் இருக்கும், பேக்குள்ளெலாம் இருக்காது. குரோமோசோம்லாம் தெரியாது. ஓகே. ஸோ மைட்டாட்டிக் குரோமோசோம். Chromosomes are seen to be composed of 2 chromatids attached together at centromere. இந்த சென்ட்ரோமியர்க்கெலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சென்ட்ரோசோம் எஸ் ஃபேஸில் அனிமல் செல்லில் மட்டும் டூப்ளிகேட் ஆகும், டபுள் ஆகும், ஆப்போசிட் போலுக்கு ப்ரோஃபேஸில் மூவ் ஆகும். சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல டிஎன்ஏலாம் பேகுக்குள்ளே பேக்கிங் ஆகுது கண்டென்ஸ் ஆகின்னு, அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுக்குள்ளே நம்ம டிஃப்ரென்ஸ்க்காக இந்த டிஎன்ஏலாம் ஃபுல்லாக உள்ளே பேக் ஆகி கிடக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ அப்படி பார்த்துக்குங்க. இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட், 2 குரோமாட்டிட் இருக்கும் ஒரு குரோமோசோமில். இந்த குரோமாட்டிட் ஜாயிண்ட் ஆகிருக்க இடத்துக்கு பேர் சென்ட்ரோமியர். இது சென்டரில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சென்ட்ரோமியர் நேம் சென்ட்ரோமியர், சென்டரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சென்ட்ரோமியர், ஓகேங்களா? அதை தான் இவங்க வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. சென்ட்ரோசோம் which had undergone duplication during interphase. இன்டர்ஃபேஸ்னா எஸ் ஃபேஸ், டோன்ட் ஃபர்கெட். இன்டர்ஃபேஸில் 3ஆக பிரிப்பீங்க இல்லையா? எஸ் ஃபேஸ், G1 ஃபேஸ், G2 ஃபேஸ்னு 3ஆக பிரிப்பீங்க. இந்த எஸ் ஃபேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸில் தான் சென்ட்ரோசோம் அனிமல் செல்ஸில் டிவைட் ஆனிச்சு. begins to move towards opposite poles of the cell. Each centrosome radiate out microtubules called asters
The two asters together with spindle fibers form mitotic apparatus. Mitotic apparatus எதனால ஆனது நீட்ல क्वेश्चन கேட்பாங்க. இப்போ இதுல இவங்க என்ன சார் சொல்லிருக்காங்க தெளிவா பாத்துக்கங்க. அனிமல் செல் இப்படி இருக்கு. அனிமல் செல் இப்படி இருக்கு. இந்த அனிமல் செல்ல சென்ட்ரோமியர் சென்ட்ரோசோம் ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரோசோம் வந்து டூப்ளிகேட் ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. இது ஒரு போலுக்கு போகும், இது ஒரு போலுக்கு போகும். நடுவில் நியூக்ளியஸ்குள்ள எல்லா கண்டென்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆப்போசிட்க்கு போலுக்கு போனுச்சுல்ல இந்த சென்ட்ரோசோம், இந்த ஆப்போசிட் போலுக்கு போன சென்ட்ரோசோம் வந்து ஆஸ்டர்ஸ்னா இதான் சென்ட்ரோசோம் இப்படி வரைஞ்சோம் இல்லையா, ஆப்போசிட் போல்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஹேமர் மாதிரி போடுறோம். ஓகே, இது இந்த மாதிரி ரேஸை ஃபார்ம் பண்ணும். இது ஆஸ்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டர் ரேஸ் சென்ட்ரோசோம் தான் ஃபார்ம் பண்ணும். இதில் இருந்து ஸ்பிண்டில் ஃபைபரையும் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபரையும் ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் ஸ்பிண்டில் ஃபைபர். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆஸ்டர், இந்த ஸ்பிண்டில் ஃபைபர், இந்த சென்ட்ரோசோம் எல்லாம் சேர்த்தா அதுக்கு பேர் மைட்டாட்டிக் apparatus. The two aster together with the spindle fiber is called mitotic apparatus. இங்கே ஒரு ஆஸ்டர் இருக்கு, ஒன் ஆஸ்டர், இன்னொரு ஆஸ்டர், டூ ஆஸ்டர்ஸ், தென் ஸ்பிண்டில் ஃபைபர். ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா டூ ஆஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர், மைட்டாட்டிக் apparatus. நீட் கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், cells at the end of prophase when viewed under the microscope do not show Golgi complex, endoplasmic reticulum, nucleolus and nuclear membrane. இது எல்லாமே disappear ஆயிடும். ஏன் தெரியல, disappear ஆகி போச்சு, அவ்வளவுதான். Golgi complex இல்லை, endoplasmic reticulum இல்லை, nucleolus இல்லை and nuclear envelope இல்லை, எல்லாமே disappear ஆயிடுச்சு. ஓகேங்களா, எங்க ப்ரோஃபேஸோட முடிவில். அதனால மைக்ரோஸ்கோப்பில் தெரியல. இல்லைன்னா தான் தெரியாது, இருந்தா ஏன் மறைஞ்சிக்கிச்சா போய். ஸோ டிஸப்பியர்டுன்னு அர்த்தம் ப்ரோஃபேஸோட முடிவில். ஓகே, பிக்சர் பார்த்துக்குங்க. திஸ் இஸ் இயர்லி ப்ரோஃபேஸ், குரோமோசோம் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. திஸ் இஸ் லேட் ப்ரோஃபேஸ், நியூக்ளியார் மெம்பரேன் இந்த எல்லோ கலரில் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது டிஸப்பியர் ஆகுது. கோல்ஜி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியோலஸ், நியூக்ளியார் மெம்பரேன் எல்லாம் டிஸப்பியர் ஆயிடுது. டிஎன்ஏ குரோமோசோமாக மாறிடுச்சு லேட் ப்ரோஃபேஸில். டயக்ராம் பார்த்துக்குங்க. டயக்ராம் கொஸ்டின் வந்தால் புக்லேருந்து தான் வரும். தென் the complete disintegration of nuclear envelope marks the start of second phase, metaphase. Metaphase is the second phase. இந்த இடத்துல நீட் கொஸ்டின் வரும். The complete disintegration of the nuclear envelope. நோட் பண்ணிக்கோங்க, nuclear envelope கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. That marks the start of second phase of mitosis. ஸோ நியூக்ளியர் என்வலப் இல்லாமல் போயிடுச்சுன்னா மெட்டாஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவன் சொல்லிட்டான் தெளிவாக, பார்த்துக்குங்க. ஹென்ஸ் த குரோமோசோம்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ குரோமோசோம் எங்கே வந்துடும், வெளியில் சைட்டோபிளாசத்துக்கு வந்துடும். நியூக்ளியர் மெம்பரேன் தான் அதோட பவுண்டரியை பிச்சு விட்டு, அப்போ ஆட்டு மந்தைக்கு நீங்கள் கட்டையிலேயே போட்டு வேலி போட்டிருக்காங்க. அந்த வேலி பிச்சுக்கிச்சுன்னா ஆடெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும்ல, அந்த மாதிரி குரோமோசோம்லாம் சைட்டோபிளாசத்துக்கு வந்துடுது. ஓகேங்க, அதுதான் இவங்க சொல்கிறாங்க. By this stage, condensation of chromosome is completed and they can be observed clearly under microscope. So, இந்த இடத்துல கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, எந்த ஸ்டேஜ் ஆஃப் மைட்டோசிஸில் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் சுருங்கி வருது, கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா மெட்டாஃபேஸ் கொஷினில் கேட்பாங்க நீட்டில், பார்த்துக்குங்க. This then is the stage at which morphology of chromosome is most easily studied. So ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜி இதெல்லாம் படிக்கிறதுக்கு சரியான ஸ்டேஜ் metaphase. Don't forget. At this stage, metaphase chromosome is made up of two sister chromatids which are held together by a centromere. ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கு சென்ட்ரோமியர், இங்கே ஒரு குரோமேட்டிட் இருக்கு, இங்கே ஒரு குரோமேட்டிட் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி இப்படி இருக்கும், இப்படி
ஓகேங்களா இந்த மாதிரி ஸோ இதுக்கு இது சிஸ்டர் இதுக்கு இது சிஸ்டர் எல்லாருமே சிஸ்டர்ஸ் தான் ஒரே குரோமோசோம் தான் ஓகேங்களா ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சென்ட்ரோமியர் surface of the centromeres are called kinetochores. These structures serves the sites of attachment to the spindle fibers formed by spindle fibers. Okay. என்ன சார் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம்டு பை ஸ்பிண்டில் ஃபைபர் ஓகே இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வரைஞ்சி காமிக்கிற கலர் இங்கே தான் இருக்கா ஏதோ வேறு சாக் பீஸ் எடுக்கணுங்கிற ஞாபகத்தில் நான் பாட்டுக்கு போகிறேன் சி திஸ் இஸ் த சென்ட்ரோமியர் திஸ் இஸ் குரோமேட்டிட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சென்ட்ரோமியரோட சர்ஃபேஸில் புரோட்டீனால் ஆன ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு சென்ட்ரோமியருக்கு 2 கைனட்டோகோர் இருக்குது this is called kinetochore ஒரு சென்ட்ரோமியருக்கு this is centromere chromatid joined ஆயிருக்க இடம் சென்ட்ரோமியர் ஒரு சென்ட்ரோமியருக்கு சர்ஃபேஸில் 2 கைனட்டோகோர் இருக்குது இப்போது ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இந்த கைனட்டோகோர் ஆஃப் சென்ட்ரோமியரில் தான் அட்டாச் ஆகும் டேரெக்டாக சென்ட்ரோமியரில் வந்து அட்டாச் ஆகலை ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனட்டோகோரில் தான் அட்டாச் ஆகுது கொஷினில் கேட்பாங்க பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ டு த கைனட்டோகோர்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனட்டோகோர்ஸில் தான் அட்டாச் ஆகும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனட்டோகோர் பார்த்துக்குங்க கொஷினில் கேட்பாங்க These structures serves as the site of attachment of the spindle fiber kinetochores formed by spindle fibers to the chromosomes that are moved into the position at the center of the cell. So chromosome வந்து இப்போ கண்ணா பின்னான்னு கிடக்கு அதெல்லாம் சென்டரில் கொண்டு வந்து வைக்கணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கைனட்டோகோரில் ஜாயிண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் டோன்ட் ஃபர்கெட் Hence, the metaphase is characterized by all the chromosomes coming to the lie at the equator with one chromatid of each chromosome connected by its kinetochore to the spindle fibers from one pole and its sister chromatid connected by the kinetochore to the spindle fiber from the opposite pole. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் செல் இப்படி இருக்குது ஓகேயா ஒரு குரோமோசோமை மட்டும் வரைஞ்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரோமோசோம் இது ஒரு குரோமேட்டிட்னா இது அதோட சிஸ்டர் குரோமேட்டிட் ஓகேயா இப்போ என்ன சொல்கிறாங்க இதோட சர்ஃபேஸில் உங்களுக்கு கைனட்டோகோர் இருக்குது இப்போது ஒரு போல் திஸ் இஸ் ஒன் போல் ஒரு போல்லேருந்து ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இந்த கைனட்டோகோர் ஒரு சிஸ்டர் குரோமேட்டிடோட கைனட்டோகோரில் ஜாயிண்ட் ஆகும் அனதர் போல் ஆப்போசிட் போல்லேருந்து ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இந்த கைனட்டோகோரில் அட்டாச் ஆகும் அனதர் சிஸ்டர் குரோமேட்டிட் இவங்க சிஸ்டர் இது சிஸ்டர் ஓகேங்களா ஒரே குரோமோசோமில் இருக்க குரோமேட்டிட்ஸை சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படிம்போம் இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தட்ஸ் இட் ஓகே த பிளான் ஆஃப் அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் எந்த இடத்துல வந்து குரோமோசோம் அலைன் ஆகிருக்கு அட் மெட்டாஃபேஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் மெட்டாஃபேஸ் பிளேட் The key features of metaphases are metaphase plate நான் பிக்சரில் காமிக்கிறேன் உங்களுக்கு பிளேட்னா அங்கே தட்டுக்கிட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காது அந்த அரேஞ்ச் ஆகிருக்கிறது நடுவில் அரேஞ்ச் ஆகிருக்கும் பூமிக்கு ஈக்குவேட்டர் இருக்குல்ல ஈக்குவட்டோரியல் லைன் அந்த மாதிரி இங்கே வந்து செல்லோட ஈக்குவட்டோரியல் லைனில் வந்து குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் மெட்டாஃபேஸ் மெட்டானா மிடில் அப்படின்னு அர்த்தம் Spindle fibers attached to kinetochores of the chromosome. Spindle fibers யார் கூட போய் அட்டாச் ஆகுறாங்க கைனட்டோகோர் ஏற்கனவே படிச்சது ஸ்ரத்தின சுருக்கமாக chromosomes are moved to spindle equator see spindle equator or equator mitotic equator na சென்டருக்கு வந்துடுறாங்க and get aligned along metaphase plate through spindle fibers to both poles ஒவ்வொரு போல்ல இருந்து வர spindle fibersனால இது அட்டாச் ஆயிருக்கு so this is spindle fiber is made up of protein don't forget okay microtubule protein அந்த மாதிரி see chromosome கண்ணா பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு போல்ல இருந்து வந்து ஒரு வேற கலர் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு போல்ல இருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர் ஒரு கைனட்டோகோரோட அட்டாச் ஆகுது இன்னொரு போல்ல இருந்து வருது இன்னொரு கைனட்டோகோரோட அட்டாச் ஆகுது ஒரு போல்ல இருந்து ஒரு கைனட்டோகோர் இன்னொரு போல்ல இருந்து இன்னொரு இந்த மாதிரி ஒவ்வொரு போல்ல இருந்தும் கைனட்டோகோர் வர ஸ்பிண்டில் ஃபைபர் ஆப்போசிட் போல்ல இருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர் இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதெல்லாம் கைனட்டோகோர்
குரோமோசோம் ஒரு சென்ட்ரோமியருக்கு 2 கைனட்டோகோர் இருக்கும். அதில் வந்து அட்டாச் ஆகி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன், இதுதான் ஈக்குவட்டோரியல் பிளேன், ஸ்பிண்டில் ஈக்குவேட்டார். ஏன்னா 2 சைடு ஸ்பிண்டில் ஃபைபரோட லென்த் ஈவனாக இருக்கிறதுனால நடுவில் இருக்கிறது ஸ்பிண்டில் ஈக்குவேட்டார். ஸோ அந்த ஈக்குவட்டோரியல் பிளேட்டில் வந்து எல்லாம் நின்றுறாங்க. அவ்வளோதான். சரி, இப்போது அந்த மாதிரி நின்றுனா மெட்டாஃபேஸ் முடிஞ்சு போச்சு, நடுவில் வந்து நின்றுச்சு. இப்போ ஆனாஃபேஸ். ஆனாஃபேஸ் அட் த ஆன்செட். ஆன்செட்னா ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஆன்செட் ஆஃப் ஆனாஃபேஸ். Each chromosome arranged at the metaphase plate is split simultaneously, and the daughter chromatids now referred to as daughter chromosomes of the future daughter nuclei begin their migration towards the two opposite poles. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்போசிட் போலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? இது ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட், இது ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட். இந்த ப்ளூவை மட்டும் நான் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது சைமல்டேனியஸாக இந்த குரோமோசோம் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி, இப்படி ஸ்ப்ளிட் ஆகி, இதில் ஆல்ரெடி நமக்கு ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுல, இந்த ஒரு டாட்டர் குரோமேட்டிட் இங்கே வந்துருச்சு, அனதர் டாட்டர் குரோமேட்டிட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ்க்கு போயிடுச்சு. இதுதான் அனாஃபேஸ். இதுதான் அனாஃபேஸ். இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அப்படியே ஒரு டாட்டர் குரோமேட்டிட் அங்கே இழுத்துட்டு போயிடுச்சு, இன்னொரு டாட்டர் குரோமேட்டிடை இங்கே அழுத்துட்டு போயிடுச்சு. டாட்டர் குரோமேட்டிட்ஸ்னால் யார்? ஒரு குரோமோசோம் இப்படி இருந்தார், இதோட ஓன் காப்பி இப்படி எடுத்தால் இது ரெண்டும் டாட்டர் குரோமேட்டிட்ஸ். அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு டாட்டர் நியூக்ளியஸ், இது ஒரு டாட்டர் நியூக்ளியஸ். ஸோ ரெண்டு இருந்தால் டாட்டர் நியூக்ளியைன்னு அர்த்தம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அட் ஈச் குரோமோசோம் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஈக்குவட்டோரியல் பிளேட். ஈக்குவட்டோரியல் பிளேட்லேருந்து ஆப்போசிட்க்கு போகுது. இப்போ டாட்டர் குரோமேட்டிடை இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, பிரிஞ்சதுக்கப்புறம் இது குரோமோசோம் ஆகிடும். குரோமேட்டிட்னு சொல்லக்கூடாது. பிரிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். ஸோ ஒரு குரோமோசோம் 2 குரோமோசோமாக ஸ்ப்ளிட் ஆகி போயிடுச்சு. ஓகே. The centromere of each chromosome remains directed towards the pole and hence leading to the edge. So centromere போலுக்கு இழுத்துட்டு போகுது. எட்ஜ்னா ஓரத்துக்கு, மேலே ஓரம் கீழே ஓரத்துக்கு இழுத்துட்டு போகுது. With the arms of the chromosome trailingனா பின்னாடியே போகுது, behind. Thus anaphase stage is characterized by the following events. Centromere splits. எங்க? அனாஃபேஸில். chromatids separate. Daughter chromatids separate ஆனால் ஒரு குரோமோசோம் 2 குரோமோசோமாக மாறிடும். chromatids move to opposite poles. அவ்வளோதான் இந்த 2. ஸோ சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட்டிங் எங்கே நடக்குது? ஸ்ப்ளிட்னா பிரியுதுன்னு அர்த்தம். சென்ட்ரோமியர் பிரியறது எங்கே? அனாஃபேஸில். டாட்டர் குரோமேட்டிட்ஸ் 2 குரோமோசோமாக மாதிரி ஆப்போசிட் போல்ஸ்க்கு எப்போ போகுது? அனாஃபேஸில். வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டீலோஃபேஸ். டீலோனாலே டெய்ல்னா வால், எண்டு. ஓகே, கேரியோகைனசிஸோட எண்டு. டீலோஃபேஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. டீலோஃபேஸ் இஸ் ஆப்போசிட் டு ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸ்க்கு என்னெல்லாம் படிச்சிங்க, அதோட ஆப்போசிட் தான் டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸில் என்ன படித்தோம்? நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகும், நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் ஆகும், கோல்ஜி அப்பரேட்டஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் டிஸப்பியர் ஆயிரும். இதெல்லாம் இங்கே அப்பியர் ஆகும். அங்கே என்ன ஆச்சு? குரோமோசோம் கண்டென்ஸ் ஆனிச்சு. இங்கே என்ன ஆகும்? குரோமோசோம் டீகண்டென்ஸ் ஆகும். பேக்லேருந்து துணியெல்லாம் எடுத்து வெளியே போடுறீங்க. ஆமாம், பேக் பண்ணது. அட் த பிகினிங் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த கேரியோகைனசிஸ். எப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா NCERT. At the beginning of the final stage of the karyokinesis. Final stage of karyokinesis யாரு? Telophase. Karyokinesis na nuclear division. Mitosis. அதோட final stage யாரு? Telophase. Telophase ஓட beginning. இந்த telophase ஓட beginningல என்ன நடக்குதுன்னு சொல்றான். That is telophase. The chromosomes that have reached their respective poles decondense. அப்படின்னா சுருங்கிறது. கண்டென்சேஷன் அப்படின்னா காம்பேக்டாக சுருங்கிறது. டீகண்டென்ஸ்னா சுருங்குனது ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். டீகண்டென்ஸ் அண்ட் லூஸ் தேர் இண்டிவிஜுவாலிட்டி. குரோமோசோம் நம்பர் இனிமேல் நமக்கு தெரியாது. குரோமோசோம் எல்லாம் டிஎன்ஏவாக மாறிடுச்சு. ரிவர்சல், டீனா ரிவர்சல், கண்டென்சேஷன் ஆனது எல்லாம் கலாமலான்னு போயிடுச்சு. The individual chromosomes can no longer be seen and each set of chromatin material tends to collect at each of the 2 poles
this stage which shows the following key events. So chromatids la decondense ஆகிடும். Decondense ஆகிறது மட்டும் இல்லாம chromosome cluster at the opposite spindle poles and their identity is lost as discrete elements. chromosome இல்லாம chromatids இல்லாம எல்லாம் DNA வா எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போகும். Nuclear envelope develops around the chromosome cluster at each pole forming 2 daughter nuclei. So அந்த ஒவ்வொரு cluster na see this is one cluster, this is one cluster. அதை சுத்தி nuclear membrane form ஆக ஆரம்பிக்குது. nucleolus form ஆகுது, Golgi complex form ஆகுது, endoplasmic reticulumலாம் reform ஆகுது. disappear ஆனது reform ஆகுது. prophase-ல disappear ஆனுச்சு, telophase-ல reappear ஆயிடுச்சு. opposite to prophase, telophase அப்படிங்கிறது. So this is how the thing happens. உள்ள இருக்கக்கூடியது கிளஸ்டரா இருக்கிறதுனால அவங்க தெளிவா காமிக்கல. ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும், கண்ணா பின்னான்னு எல்லாம் டீகண்டன்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். கலர் மாற்றினா கொஞ்சம் நல்லா தெரியும்னு பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்படி இருக்கும். ஓகே, சரி. இந்த yellow கலரில் இருக்கிறது நியூக்ளியர் மெம்பரேன். ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆனிச்சு ப்ரொஃபேஸில், இங்கே டிஸப்பியர் ஆகிடும். ஓகே, சரி. இப்போ சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னா டிவிஷன் ஆஃப் செல். சி, நியூக்ளியஸ் டிவைட் ஆயிடுச்சு, செல்லு டிவைட் ஆகலை இன்னும். ஒரு செல்லுக்குள்ளே இப்போ 2 நியூக்ளியை இருக்காங்க. நியூக்ளியஸ் இஸ் சிங்குலர், நியூக்ளியஸ் இஸ் சிங்குலர், நியூக்ளியை இஸ் ப்ளூரல். 2 நியூக்ளியை இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ செல் வந்து செல் டிவைட் ஆகணும். டிவைட் ஆனால் தான் 2 நியூக்ளியஸும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸாக மாறும். சரி, மைட்டோசிஸ் accomplishes not only the segregation of duplicated chromosomes. டூப்ளிகேட்டட்னா இங்கே காப்பி எடுத்ததுன்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம் இல்லை, காப்பி எடுத்ததுன்னு அர்த்தம். குரோமோசோம் into daughter nuclei, karyokinesis முடிஞ்சிச்சு. பட் the cell itself is divided into 2 daughter cells. ஒரு மதர் செல் இருக்காங்க, பேரண்ட் செல் இருக்காங்கன்னா அதுலேருந்து 2 daughter cells வரணும். By the separation of cytoplasm called cytokinesis. Kinesis na division, cyto na cytoplasm, division of cytoplasm, at the end of which cell division gets completed. So cytokinesis முடிஞ்சாதான் cell division complete ஆகுது. In an animal cell ரொம்ப ஈஸி. இந்த பரோட்டா மாவு போடும் போதோ இல்லை அந்த குலோப் ஜாமுன் செய்யும் போதோ அல்லது அந்த சப்பாத்தி உங்கள் வீட்டில் செய்யும் பொழுதோ அந்த மாவை நல்லா பிசைந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பரோட்டா மாஸ்டர்லாம் என்ன பண்ணுவார், இந்த மாவில் நல்லா வீணாக போன விளங்காத வெட்டி எண்ணெயை ஊற்றி இங்கே சொரிஞ்சி அழுக்கெல்லாம் அதில் சேர்த்து பெரட்டி எண்ணெய் அப்படியே முழுன்னு வெள்ளை கலரில் ஒன்றும் உதவாத மைதா மாவை பிசைஞ்சு வச்சுருப்பார். வெள்ளை பனியன் போட்டிருப்பாரு, ஆனால் அந்த வெள்ளை பனியன் வெள்ளை கலரில் இருக்காது பரோட்டா மாஸ்டர். அப்படி அந்த மாவில் அப்படி கையை வச்சு ஒரு அழுத்துவார் பாருங்க, ஒரு உருண்டை லபக்குன்னு பிச்சுக்கிட்டு வந்து விடுவோம். அடுத்து ஒரு அழுத்துவார், ஒரு உருண்டை அப்படி லபக்குன்னு வந்து பிச்சுக்கிட்டு விடுவோம். அந்த மாதிரி தான் இங்கே அப்படி ஃபர்ரோ அப்படி அழுத்துறாரு, ஒரு உருண்டை பிச்சுக்கிட்டு வருது இல்லை, அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபர்ரோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்ரோன்னா ஒரு பள்ளம் மாதிரி ஃபார்ம் ஆகிருது. இந்த ஃபர்ரோ அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா 2 செல் வந்துடும், அவ்வளவுதான் ஃபர்ரோ. இது செல் மெம்பரேன். ஃபர்ரோ ஃபார்ம் ஆனது அப்படியே அந்த ஃபர்ரோ ஜாயிண்ட் ஆனிச்சுன்னா ஒரு செல்லு 2 செல்லாக மாறிடுச்சு. பிகாஸ் அனிமல் செல்ஸ் do not have cell wall. அனிமல் செல்லுக்கு செல் வால்லாம் கிடையாது. ஓகே, in an animal cell this is achieved by the appearance of furrow in the plasma membrane. plasma membrane elasticity இருக்கும், அழுத்தலாம், நீட்டலாம், நெளிக்கலாம், வளைவுத்தன்மை ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் plasma membrane. The furrow gradually deepens and ultimately joins in the center, dividing the cell cytoplasm into 2. cytoplasm 2 ஆயிடுச்சு, cytoplasm divide ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், ஓகே, plant cells however are enclosed by relatively inextensible. நீட்டவும் முடியாது, நெளிக்கவும் முடியாது, வளைஞ்சும் கொடுக்காது, ஸ்டிஃபாக இருக்கும். செல் வால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இன்எக்ஸ்டென்சிபிள்னா அதை நீட்டி நெளிக்க முடியாது, செல்வாலால் ஆனது. Therefore they undergo cytokinesis by different mechanism. cytokinesis cell divisionக்கு இதுக்கு தனி மெக்கானிசம் இருக்கு. In plant cells, wall formation starts in the center of the cell, grows outward to meet existing lateral wall. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. So this is the plant cell. இங்க ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி லேட்ரல்னா சைடில் வால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. நடுவில் நியூ செல் வால் ஃபார்ம் ஆகி அப்படியே ஓரமாக போய் அப்படி ஜாயின் பண்ணிக்கும்.
சைடில் போய் மீட் பண்ணிக்கும் உள்ளேருந்து ஃபார்ம் ஆகி. சி ஃபர்ரோ அனிமல் செல்ஸில் வெளியிலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டு வருது, இது உள்ளேருந்து ஃபார்ம் ஆகி வெளியே வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்கிறாங்க. ஓகே, ஸோ the formation of new cell wall begins with the formation of simple precursor. ஸோ செல் வாலோட ப்ரீகர்சர் யார்? செல் பிளேட். ப்ரீகர்சர்னா செல் வாலுக்கு முன்னாடி செல் பிளேட். தட் ரெப்ரசன்ட்ஸ் த மிடில் லேமெல்லா பிட்வீன் த வால்ஸ் ஆஃப் த டூ அட்ஜசன்ட் செல். இந்த செல் ஒரு செல்லுனா இதுக்கு அடுத்த செல், ரெண்டு அட்ஜசன்ட் செல்லுக்கு இடையில ஃபார்ம் ஆகிறது மிடில் லேமெல்லா. ஸோ மிடில் லேமெல்லா இதுலேருந்து வந்துச்சு, செல் பிளேட் ஃபார்மேஷன் வந்து வந்துச்சு. அட் த டைம் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன், ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த டூ டாட்டர் செல்ஸ். ரெண்டு டாட்டர் செல்ஸுக்கும் தேவையான அளவுக்கு மைட்டோகாண்ட்ரியா, இந்த குளோரோபிளாஸ்ட், பிளாஸ்டிட்னா குளோரோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் இதெல்லாம் பிரிச்சுக்குவாங்க, பங்கு பிரிச்சுக்குவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இன் சம் ஆர்கானிசம்ஸ் கேரியோகைனசிஸ் இஸ் நாட் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். இப்போ கவனிங்க, ஒரு செல்லு ரெண்டு நியூக்ளியஸ் வந்துருச்சு, கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு, பட் சைட்டோகைனசிஸ் நடக்கல. அப்போ இதில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்குது? ரெண்டு இருக்குது. மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் வந்துடுது. 2 or more நியூக்ளியஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன். So result of which multinucleate condition arises leading to the formation of the syncytium. Syncytium na multinucleus. இந்த word meaning பாத்துங்க, இதோட meaning direct meaning syncytium. sync na joint ஆ இருக்குது, cytium நிறைய செல் ஜாயிண்ட் ஆயிருச்சு, அப்ப நியூக்ளியஸ்லாம் அதுக்குள்ள இருக்குது, மல்டிநியூக்ளியேட் கண்டிஷன் வந்துரும். எக்ஸாம்பிளுக்கு லிக்விட் எண்டோஸ்பர்ம் ஆஃப் கோகோனட், இளநீ குடிக்கிறீங்கல்ல அது சின்சைட்டியம். நீட்டில் கேட்பாங்க, சின்சைட்டியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுப்பா, நாங்கள் புக்கில் கொடுத்துருக்கோம், ஞாபகம் இருந்தால் எழுது, மார்க் கொடுத்துட்றோம். லிக்விட் எண்டோஸ்பர்ம். லிக்விட் எண்டோஸ்பர்ம் தேங்காய் சட்னி அரைக்கிற தேங்காய் பத்து கிடையாது, உள்ளே இருக்கிற தண்ணி, லிக்விட் எண்டோஸ்பர்ம். ஓகே, இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதோட இந்த செஷன் முடியும், ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மைட்டாசிஸ் ஆர் பென் சூஸ் பண்ணலையா? ஓகே, மைட்டாசிஸ் ஆர் ஈக்குவேஷனல் டிவிஷன். இந்த இடத்துல பார்த்துக்குங்க, இது ஆல்ரெடி பிகினிங்லேயே சொல்லியிருப்பாங்க, மைட்டாசிஸ்க்கு இன்னொரு பேர் ஈக்குவேஷனல் டிவிஷன், நீட்டில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இஸ் யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு டிப்ளாய்ட் செல்ஸ் ஒன்லி. யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு டிப்ளாய்ட் செல்ஸ். அப்போ அன்யூஷுவலாக ஹேப்ளாய்ட் செல்ஸ்லையும் நடக்கும், டிப்ளாய்ட் செல்ஸில் மட்டும்தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் ஹேப்ளாய்ட் செல்ஸ்லையும் நடக்கும். அப்போ அதை தான் பிடிச்சி கொஷினில் கேட்பாங்க. ஓகே, in some lower plants, algae, bryophytes, எதுலலாம் xylem phloemலாம் இல்லை, அதெல்லாம் lower plants. ஓகேங்களா? and some social insect அப்படிங்கிறது honeybee. haploid cells also divide by mitosis. honeybeeல haploid cells எதுல divide ஆகும்னா male honeybeeல, ஃபீமேல் கிடையாது, மேல் ஹனிபீல மட்டும். ஓகேங்களா? சோஷியல் இன்செக்ட் இஸ் ஹனிபீ, உங்களுக்கு தெரியும். ஓகே, இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிவிஷன் இன் த லைஃப் ஆஃப் an organism. Are you aware of some examples where you have studied about haploid and diploid insect? Haploid insect, male honeybee. Diploid insect, most insect. Female honeybeeயும் diploid தான். Other insects எல்லாம் diploid தான். ஓகே, இங்கே haploid insectக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா மேல் honeybee ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். Mitosis usually result in the production of diploid daughter cells with identical genetic complement. This is the first significance. இவங்க என்ன சொல்கிறாங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செல் இருக்குது டிப்ளாய்டு செல் அப்படின்னா, இது பேரண்ட் அப்படின்னா, இந்த செல் டிவைட் ஆகி வந்தால் அதை டாட்டர் செல்ஸ் அப்படிம்போம். டாட்டர் செல்ஸ்னாலும் ப்ராஜெனினாலும் ஒன்று தான். இங்கே டாட்டர் செல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஒன்று தான். இதுலேயும் 2n தான் இருக்கும், இதுலேயும் 2n தான் இருக்கும். இங்கே 46 குரோமோசோம் இருக்குன்னா இங்கேயும் 46 தான், இங்கேயும் 46 குரோமோசோம் தான். ஸோ ஐடென்டிக்கல் ஜெனட்டிக் காம்ப்ளிமெண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. The growth of multicellular organism is due to mitosis. Second growth of multicellular organism. ஏன் சார் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்? கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது அமீபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அமீபா இப்படி இருக்குது, செல் டிவைட் ஆயிடுச்சுன்னா 2 அமீபா. ரீப்ரொடக்ஷன் அர்த்தம். இங்கே செல் டிவைட் ஆனால் ரீப்ரொடக்ஷன். நமக்கு செல் டிவைட் ஆனால் ரீப்ரொடக்ஷன் இல்லை, growth. அமீபாவில் யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் growth and reproduction are similar, பட் நமக்கு growth is different, reproduction is different. Okay, so multicellular organismல mitosis வந்து growthக்கு help பண்ணுது. Cell growth results
disturbing the ratio between nucleus and the cytoplasm. It therefore becomes essential for the cell divide to restore the nucleocytoplasmic ratio. மூணாவது important. இப்போ இதில் என்ன சார் சொல்ல வராங்க தெளிவாக பாருங்கள். ஒரு செல் இப்படி இருக்கு, ஓகேயா? இதில் நியூக்ளியஸ் இப்படி இருக்கிறாரு. சரி, இப்போ செல்லு க்ரோ ஆகிட்டார். நியூக்ளியஸ் க்ரோ ஆகலை. நியூக்ளியஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு செக்யூரிட்டியை போட்டிருக்கோம். 1 ஏக்கர் நிலத்தை பார்த்துக்கிறாரு. இப்போ அந்த 1 ஏக்கர் வந்து 4 ஏக்கராக மாறிடுச்சு. ஒரு செக்யூரிட்டியால் 4 ஏக்கரையும் பார்த்துக்க முடியுமா? அங்கிட்டு திருடங்களாம் திருடிட்டு போயிடுவானுங்க. ஸோ அதை கண்காணிக்கிறது முடியாமல் போயிடும், கஷ்டமாயிடும். அப்போ 4 ஏக்கருக்கு 4 செக்யூரிட்டி போடணுமா இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஒரு நியூக்ளியஸால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சைட்டோபிளாசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு செல்லோட கண்ட்ரோல் சென்டர் நியூக்ளியஸ். டிஎன்ஏ இருக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எவ்வளோ நடக்கணும், என்னென்ன எங்கெங்கே எவ்வளோ எப்படி நடக்கணுங்கிறத நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் செல்லு பெருசாகிட்டே போகும்போது அந்த நியூக்ளியஸால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தான் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது? டிஎன்ஏவை காப்பி எடுத்து எஸ் ஃபேஸில் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு நியூக்ளியஸ் 2ஆக மாதிரி செல்லையும் டிவைட் பண்ணி இப்போ கண்ட்ரோல் பண்ணு, ஈஸியாக இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ டிஸ்டர்ப் ஆகும்போது செல் டிவைட் ஆகி அதை ஈக்குவல் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு மைட்டோசிஸ் ஹெல்ப் பண்ணுது. எ வெரி சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மைட்டோசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அவனே கொடுத்துட்டான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. என்னது அப்படின்னா செல் ரிப்பேர். அது என்ன சார் செல் ரிப்பேர்? ஒருத்தர் கீழே போய் விழுந்துட்டான், முட்டியில் அடிபட்டுருச்சு, காயம் வந்துருச்சு. அப்படியே காயமாகவேவா இருக்குது? கொஞ்ச நாள் கழித்து அது சரியாயிடுது. அதுக்குன்னு முட்டி பெருசாக வளர்ந்துருது இல்லை. ஸோ தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு தேவையான சமயத்தில் வளர்ச்சி இருந்தால் அதுக்கு பேர் ரிப்பேர். காயமான இடத்துல திருப்பியும் அந்த இடம் காயம் மட்டும்தான் சரியாகும், அதுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டு போகாது. தட் இஸ் கால்டு செல் ரிப்பேர். செல் ரிப்பேருக்கு மைட்டோசிஸ் ஹெல்ப் பண்ணுது. த செல் ஆஃப் த அப்பர் லேயர் ஆஃப் த எபிடர்மிஸ், எங்கெல்லாம் பிரச்சனை வரும் செல் ரிப்பேர் நடக்கணும். அப்புறம் வளர தோல் உரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நியூ எபிடர்மிஸ் வரணும். எபிடர்மிஸ் உரிய போயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் ஓப்பன் ஆகிட்டா அகோரமாயிருவோம். ஸோ எபிடர்மிஸ் திருப்பி ரீப்ளேஸ் ஆகும், ரிப்பேர். செல்ஸ் ஆஃப் த லைனிங் ஆஃப் த கட், சம்டைம்ஸ் நம்ம காரமாக சாப்பிடுவோம். கட்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். கட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். வயிறுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைன் ஸ்டொமக் அதெல்லாம் தான் கட்டும்போம். ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை நீங்கள் ஆசிட்னால ஏதாவது டேமேஜ் வரலாம். ஸோ அந்த லைனையும் நம்ம செல்ஸ் வந்து நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகி சரி பண்ணிக்கும். அண்ட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 டேஸ்ங்கிறாங்க, ஆர்பிசி. அப்போ நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆர் பீயிங் கான்ஸ்டன்ட்லி ரீப்ளேஸ்ட். ஸோ ரிப்பேர் ரீப்ளேஸ் எல்லாம் ஒன்று தான். மைட்டாட்டிக் டிவிஷன் இன் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் பிளான்ட் அது சாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்னா, மெரிஸ்டம்னா கண்டினியூஸ் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளான்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம், நம்ம 3 டைப்ஸ் இருக்குது. பட் எபிக்கல் மெரிஸ்டம் டிப்பில் இருக்கும், ஓகேங்களா? த எபிக்கல் அண்ட் லேட்ரல் கேம்பியம். லேட்ரல் கேம்பியம்ங்கிறது வாஸ்குலார் பண்டில் இருக்கும். ஸோ கேம்பியம் குறுக்கில் ஒரு மரம் குண்டாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எபிக்கல்ங்கிறது ஷூட் டிப் ரூட் டிப்பில் இருக்கிறது, உயரமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிசல்ட்ஸ் இன் த கண்டினியூஸ் growth ஆஃப் பிளான்ட்ஸ் த்ரூ அவுட் தேர் லைஃப். பட் அனிமல்ஸில் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இல்லாததுனால நமக்கு growth வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறமும் சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 50 வயசு ஆள் வளர்ந்துக்கிட்டே போகிறாருன்னா அது கொழுப்பு சேர்ந்துக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் growth இல்லை, அது பிரச்சனை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ வித் திஸ் ஒரு 4 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஐடென்டிக்கல் ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும். பேரண்ட் செல்லில் இருக்க மாதிரி தான் டாட்டர் செல்ஸில் அப்படி எக்ஸாக்ட் டிஎன்ஏ காப்பி குரோமோசோம்ஸ் எல்லாம் இருக்கும். க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. க்ரோத்னால செல் க்ரோத்னால நியூக்ளியஸ் சைட்டோபிளாசத்தோட அந்த ரேஷியோ டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோவை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு செல் டிவிஷன் நடக்குது, மைட்டோசிஸ். செல் ரிப்பேர், எங்கேயாவது காயமாயிடுச்சு அதுக்கெல்லாம் செல் ரிப்பேர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட எபிடர்மிஸ் ரீப்ளேஸ் ஆகிறத சொல்லலாம், கட் லைனிங் ரீப்ளேஸ் ஆகிறத சொல்லலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பிளட் செல்ஸ், நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இறந்து போயிடும், 120 டேஸில் அழிஞ்சிரும். அண்ட் தென் உங்களுக்கு திருப்பியும் நியூ ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ். பட் அனிமல்ஸ்க்கு growth இஸ் லிமிட்டட், பிளான்ட்ஸுக்கு அன்லிமிட்டட், சாகிற வரைக்கும் க்ரோ ஆகுது. அதுக்கு காரணம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் கேம்பியம், இதெல்லாம் சொல்லலாம்.
With this, we complete the second part of cell cycle and cell division NCERT line to line explanation. கண்டிப்பாக இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்க்ளூடிங் தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Your support is our strength. Thank you.